ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விக்ரம். நான் உங்கள் விக்கி சேனல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் ஆடணும். ஆப்போனண்ட் அவன் என்ன காண்டில் இருந்தானோ போன மேட்ச் நான் தெரில. ஃபஸ்ட் ரவுண்டே எங்கள் 4 பேரையும் அடிச்சுட்டு வந்த உடனே எமௌண்ட் போட்டான். சிஎஸ் ரேங்க் ஸ்டார்ட் அமௌண்ட்டு போட்டான். ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கே அமௌண்ட் போடுறான். அவன் ஒரு கிரனேட் ரஷ் பண்ணியெல்லாம் அடிக்க எல்லாரும் முடிச்சான். கிரனேட் போட்டு வெயிட் பண்ணி தான் அடிப்பான். ஒருத்தன் தான் பாருங்க, ஒரு கிரனேட் போட்டானா கிரனேட் போட்டு அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் டேமேஜ் அமௌண்ட் பார்த்தா அதுக்குள்ளே டீம்மேட் 3 பேர் செத்துருக்குறாங்க. அதுலேயே ஒருத்தன் அழுத்தி பிடிச்சி சொன்னேன் டீம்மேட் ஆட மாட்டேன் அடிச்சிட்டான். அழுத்தி பிடிச்சி தான் சரி நான் இது கூட பிரச்சனை இல்லை. எல்லாம் போய் ரஷ் அடிச்சு முடியுங்களா அமௌண்ட் எப்படி ஒரே போட்டு பேச்சு தான் சொன்னேன். அமௌண்ட் போட்டு அடிச்சு அடுத்து 3 ரவுண்ட் எல்லாம் வெயிட் பண்ண 3 ரவுண்டில் நான் எதுவுமே பண்ணல. என் டீம்மேட் 2-3 ரவுண்டு ஈஸியாக அடித்தானுங்க. ஒன்றுமே பண்ணல. நான் அதுலேயே ஒரு அப்படி இப்படி முக்கிய ஒரு 2 கில் அடிச்சு 3 கில் அடிச்சிருப்போம். அவ்வளோதான். 3 ரவுண்டு ஒருத்தனை அடிச்சு வச்சு டீம்மேட் பங்கமாக அடிச்சிருப்பாங்க. நாக் பண்ணுறது ஒரு சரியான அடி அடிச்சிருப்பானுங்க. சரி அது கில் கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன ஜஸ்ட் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த கில் கண்டாக தான் இருப்பான். அவனும் ஒருத்தனை அடிச்சிருவான். அடிச்சா பின்னாடி அவ்வளோதான் அடிச்சிருவான். இங்கே ஒரு கில் ஒருத்தன் நாக் பண்ணுவேன். சரி நாக் பண்ணிட்டு நிறைய பேர் அடிப்பேன். அங்கே இன்னொருத்தன் வந்து அடிச்சிருக்கேன். நான் ஒரு டீம்மேட் செத்துறோம். சரி இவன் கில்ல கன்ஃபார்ம் பண்ணாமல் அதுக்குள்ளே அடிச்சிருவான். பார்க்கல போட்டானா என் டீம்மேட் வந்து நாக்கான கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொருத்தன் நாக் அடிச்சிருவான். பின்னாடி இன்னொருத்தர் அடிச்சிருவான். 2வது ரவுண்டு தோற்றுருவான். இப்போ 3வது ரவுண்டு நீங்கள் ரிவேஞ்சை மட்டும் பாருங்கள். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். டீம்மேட்டே முடிச்சிருவானுங்க எல்லாரும். சரி அவனுங்களாம் அடிச்சுருக்கிறாங்க. லாஸ்ட் ரவுண்ட் பாருங்கள். நீங்கள் எனக்கு இந்த ரவுண்டு 3 ரவுண்டு ஈஸியாக முடிப்போம் பாருங்கள். 3வது ரவுண்டு ரஷ் அடிங்கண்ணா நம்ம இப்படி தான் நம்மளுக்கு டேப்லாம் செட் ஆகும். சரி நீங்கண்ணா அப்படின்னு சொல்லி நீ ஒரே அழுத்தம் பண்ணுவான். சரி ஆல்ட்ராப்பில் எவ்வளோ பண்ணால் நுக்கி படித்தா ஒரு மண்டையிலே வைப்பேன். சரி இன்னொருத்தர் அமௌண்ட்டு போட்டு வசிக்கல போட்டோம். ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி அடித்தாங்க டீம்மேட்டு. ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ண மாட்டோம். பாருங்கள், ஒரு கிரனேட் போடுங்க. 2வது ஒருத்தர் 163 4வது ரவுண்டு சாரி ரஷ் பண்ணுங்களா. எவனும் கேட்க மாட்டான். இங்கே எதுவும் நான் அடிக்க மாட்டேன். சரி நம்ம வெயிட் பண்ணுவோம். வரமாட்டான்ட்டு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தா ஏர்ட்ராப் லோட்டு பண்ணுவான். ஏர்ட்ராப் அப்டேட் பண்ணுவான். சரி அப்டேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இப்படி இருந்து நோக்குனா ஒருத்தன் வெளில வருவான். அவனுக்கு மண்டியில் ஒரு அடி வைப்பான். அந்த வச்சேன்னா கேட்டானா அங்கேயும் இன்னொருத்தர் இருப்பான். அவனுக்கு வைக்கலன்னு பார்த்தா அதுக்கு 2 டீம் வாசிக்கல் போட்டுருவோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் வச்சு அமௌண்ட் போட்டானே. நீ அமௌண்ட் போடலான்னா ரவுண்டு கம்ப்ளீட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போயிடுச்சு. அடுத்த ரவுண்டு சும்மா விடுவானா. இங்கே பாருங்கள், நான் சும்மா ஏறி போய் ஏர்ட்ராப் தான் லூட் அடிப்பேன். அதுக்குள்ளே என் டீம்மேட் எல்லாரையும் முடிச்சிருவானுங்க. நீங்களே பாருங்களா. ஏர்ட்ராப் லூட் அடிச்சுருங்கிறானா அதில்